நான் வயிறார சாப்பிடும்போது உன் பசி அடங்குச்சு, உன் மனசு நிறைஞ்சிச்சு. ஆனால் அது எப்படின்னு எந்த அறிவியலாலும் புரிஞ்சுக்க முடியாது. இந்த ஐஸ் பட்டியை பார்க்கும்போது கூட எனக்கு என் பாட்டி தான் ஞாபகத்துக்கு வராங்க. என்னம்மா? என் பேர் இருந்துச்சானா 4 வயசு 5 வயசு கேட்பான். கொஞ்சம் சத்தம் போடாத. இதில் என்னம்மா இருக்கு? பேரங்காட்ட வாங்கி கொடுக்க வேண்டியதானம்மா? ஆனால் நீயோத்தேன் ராத்திரி பூரா அடிக்கணும்னு தூங்கவே இல்லை, நோண்டிட்டே இருந்தான்டா. என்னத்தம்மா நோண்டிட்டு இருந்தான் அரிக்குதுன்னு? உனக்கெல்லாம் விளக்கமாக சொல்லணும். அவன் ராத்திரிலாம் குண்டி நோண்டிட்டு இருக்கிறான். 1 வயசு கூட போதும். இல்லை, எனக்கு 4 வயசு தான் வேணும். 4 வயசு தான் வேணும். ஏப்பா அப்பவே சொன்ன கேட்டியாப்பா? 1 வயசு கொடு. எனக்கு 1 வயசு தான் வேணும். 4 வயசு தான் வேணும். 4 வயசு தான் வேணும். ராத்திரியெல்லாம் நோண்டுனையா? இப்போ 4 வயசு வேணும்னு கேட்குறையா? ஐயா என்னை பெற்ற ஒரு 1 வயசு போறையா? நாளைக்கு ஒன்று நான் நாளைக்கு 4 வயசு வாங்கி தரேன். உன்னால வாங்கி தர முடியுமா? முடியாதா? தருவியா தர மாட்டியா? ஐயா ஒன்று சாப்பிடுறியா? முதல்ல சாப்பிட்டு முடிச்சுன்னா அப்புறம் ஒன்று வாங்கி தரேன். ஐயா எனக்கு 4 வயசு தான் வேணும். சொல்லாதையா, எல்லாம் மண்ணாயிரப்பா. எனக்கு 4 வயசு தான் வேணும். வாங்கி தரையா? எடுத்தையா? முடியுமா? முடியாதா? வாங்கி தரேன். எடுத்துட்டு முதல்ல 2 வயசு சாப்பிடு, அப்புறம் 2 வயசு வாங்கி தரேன். இப்போ வாங்கி வச்சா கரைஞ்சி போகுமல்ல, இதை சாப்பிடு, அப்புறமா 2 வயசு வாங்கி தரேன். நான் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நீங்க இருப்பீல்ல? உனக்கு கொடுக்காத எங்க போறியா? நிக்கிறையா? நல்லா சாப்பிடுயா. எனக்கு வேண்டாம் ஐயா, நீ சாப்பிடு ராஜா, நீ சாப்பிடு ராஜா. ஐஸ்கார் போயிட்டாரு, என்னை நீ ஏமாத்திட்ட. வருவாண்டா, வேத ராசா வாங்கி தரலாம், வருவாண்டா. போயிட்டாரு, என்னை ஏமாத்திட்ட. என்னதான் நான் பாட்டிக்கிட்ட அடம்பிடிச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் டவுனில் எங்கள் அப்பா தொழில் செஞ்சு அங்கே ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருந்தார். கூடிய சீக்கிரம் பாட்டியை பிரிஞ்சு அங்கே போக போகிறோங்கிற வருத்தம் என் மனசில் இருந்துக்கிட்டே இருந்தது. இவ என்ன பண்றா இங்க? ஏய் கருவாச்சி,